ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா சேலஸில் இருக்கோம். சேலஸ்லேருந்து ஆனப்பள்ளங்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து பழங்குடி மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ என் கூட வந்து என் ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்வன் இருக்கிறான், அப்புறம் என் தம்பி தினேஷ் இருக்கிறான், அப்புறம் எங்கள் அண்ணங்களாம் இருக்கிறாங்க. கூட போய்ட்டு உங்களுக்கு சூப்பரான இடத்துல காமிக்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். நம்ம ஏற்கனவே இந்த ரூட்டில் நம்ம போயிருப்போம். ஆர்ச்செடின்னு வட்டப்பாறைக்கு நம்ம போயிருப்போம். நாங்கள் வந்து சேலஸ்லேருந்து ஏனப்பள்ளத்துக்கு போகிறோம். அதனால தான் இந்த ரூட்டில் போனோம். எங்கள் ஊர்லேருந்து போகிறனால இதே காட்டேரியிலேருந்து வந்தோம்னா நான்சர்ச், ஆர்ச்செடின் அப்படி தான் நம்ம போகணும். இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம இந்த வழியில் தான் நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பவானிக்கு 7 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க, பில்லூர் மட்டத்துக்கு 6 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க, யானைப்பள்ளத்து கிலோமீட்டர் போடல, உளிக்கலுக்கு 4 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா யானைப்பள்ளத்துக்கு வந்து ரூட் வந்து காட்டு வழியிலையும் போவாங்க, ஆனால் மெயினான ரோடு இல்லை, அதனால் கிலோமீட்டர் அதுக்கு போடல. நம்ம ஆர்ச்செடினுக்கு முன்னாடியே ரைட் சைடு கீழ் வழியில் போயிடுவோம். நம்ம ஃபுல்லாக போகிறது வந்து சோலைக்குள்ளே மட்டும்தான் அதிகமாக நம்ம போவோம். ஏன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் பழங்குடி மக்கள்து. இப்போ என்னென்னா நம்ம யானைப்பள்ளத்துக்கு போகலான்னு தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சடையன் கொம்பை ஒரு அண்ணன் தெரிஞ்சவர் ஒருத்தருக்கிறாரு, எங்கள் ஊருக்கு வாங்கினாங்க. நாங்கள் வந்து ஊரை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போனோம். மெயினாக வந்து அவங்களுக்கு ரோடு பிரச்சனை பற்றி தான் சொல்கிறாங்க. போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம யானைப்பள்ளத்துக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு. இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான், பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்லூர் மட்டத்துக்கிட்ட வந்துட்டோம். இதான் பில்லூர் மட்டம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம். அந்த இடமெல்லாம் ஃபுல்லாக சோலைக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குமாம்மா. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக சோலைக்கு மேலே வந்து காடுகளுக்கு மேலே மிஸ்டாக இருக்குது. பார்க்கறக்கே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறக்கமாக இருக்கும், ரொம்ப இறக்கமாக இருக்கும். வரும்போது ரொம்ப கொத்து மேடாக இருக்கும். இதுதான் யானைப்பள்ளத்துக்கு போகிற ரோடு. நம்ம இப்போ சடையன் கொம்பைக்கு தான் போகிறோம். அதனால் இங்கே கொஞ்சம் தூரத்தில் போய் நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து தான் போகணும். அந்த இடத்துக்கு வண்டி போகாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பைக் அவங்க ஊருக்கு வந்து பைக்கெல்லாம் போகாது. நடந்து ஒத்த வழி பாதையில் நடந்து தான் நம்ம போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் தான் சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளேன்ஸையும் பார்க்க முடியுது, கோயம்புத்தூரையும் பார்க்க முடியுது. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. சூப்பரான இடமா தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களாம் சொர்க்கம் மாதிரி டெய்லி தூங்கி இருந்துச்சாங்கன்னா அழகான இடத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல் ஊருமே தெரியுது, எல்லா இடமும் தெரியுது உங்களுக்கு.
இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய மரமாக தான் இங்கெல்லாம் இருக்குது. என்ன பண்றது? அப்ப நான் வண்டி நம்ம இங்க இதுக்கு மேல வந்து வண்டி போகாது. இந்த வழியில தான் நம்ம நடந்து போகணும். இப்ப வாங்க அப்படியே போலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கார் நம்ம அண்ணன் ராமசாமின்னு தெரிஞ்சவர் இருக்கிறார் நம்ம கூட. இவர் கூட தான் இப்போ நம்ம போகிறோம். போகலாங்களாண்ணா? நல்ல இடத்துல காமிக்கணும். சரிங்களா? வாங்க போகிறோம். இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா யாருக்கு உடம்பு சரியில்லாலுமே கீழே அந்த ஊர்லேருந்து இந்த ரோட்டுக்கு வந்து தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு வரணுமாமா. இதனால வந்து ஏற்கனவே நிறைய பேர் இறந்துருக்கிறாருன்னு கூட சொல்கிறாரு. எந்த டைமாக இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் தனியாக போவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் அங்கங்கன்னு தனியாக தான் இருக்கிறாங்க காட்டுக்குள்ளெல்லாம். அவங்க பாட்டுக்கு சுற்றுறாங்க, எந்த ஒரு பயம் இல்லாமல். இந்த மேல் வழியில் தான் நடந்து போகணும். அவங்க வீடு மேலே மட்டும் தனியாக இருக்காமல், அதனால தான் அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு தான் சடையன் கொம்பை கீழே அவங்க ஊருக்கு போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலையாக தான் தெரியுது. வேறு எந்த ஒரு இடமும் தெரியல, ஃபுல்லாக சோலையாக தான். இது பாருங்கள், இதுதான் பறை எறும்பு. இது கடிச்சிச்சுன்னா அவ்வளோ ஒரு வலியாக இருக்கும். தலையை கிருன்னு ஆயிரும். வீங்கிடுச்சுன்னா இன்றைக்கி மதியானம் கடிச்சிச்சுன்னா நாளைக்கு மதியானம் தான் அந்த வீக்கை இறங்கும். ஆனால் ஃபுல்லாக இறங்காது, ஓரளவுக்கு தான் இறங்கும். அப்படி கண்ணே தெரியாத அளவுக்கு மூடிடும் கண். நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு மட்டும்தான் நாங்கள் நினச்சோம். அவங்களுக்கு வந்து ரோடு பிரச்சனை நிறைய இருக்குப்பா, நீங்களும் இதை கொஞ்சம் காமிங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் காமிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவரோட ராமசாமின்னு அவரோட இடம். இங்கெல்லாம் பழங்குடி மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க வச்சிருக்க ஆட்டுக்குட்டி பாருங்கள். ஏய் ஏய், இதோட பேர் என்ன? வச்சிரு. நாகராஜா. குட்டிக்கு பேர் வைக்கலையா? குட்டிக்கு பேர் வைக்கல. 2 நாள் ஆச்சு. 2 நாள். இங்கே உங்களுக்கு வேற எந்த தொலை இல்லையாண்ணா? தொழிலுங்களா? இல்லை, கரடி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த மாதிரி வரும். ஆளை தொந்தரவுலாம் ஒன்றும் செய்யாது. ஆனால் நைட்டில் இங்கே வரும்ல, ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது உங்களுக்கு, சொலையாக தான் இருக்குது. எல்லாமே வரும் உங்களுக்கு? எல்லாமே கரடி, புலி எல்லாமே வரும். புளியெல்லாம் வரும். வீட்டுக்கெல்லாம் வராது, ஆள் இருந்தால் வராது. அப்படி வராது. இல்லை நைட்டில் எப்போ இருந்தாலும் வரும்ல? எப்படியா சுற்றிட்டு போயிடாது. ஒன்று இப்போ குன்னூர் போயிட்டு வரீங்களா? இல்லை, இங்கே ரோடு வரைக்கும் வரும். செலவெல்லாம் வாங்க இருந்துச்சுன்னா எங்கே? செலவெல்லாம் குன்னூர் பில்லூர் மட்டும் தான் வரும். குன்னூர் பிள்ளை மாட்டம் தான் போகணும். ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து எந்த பொருளையும் தூக்கிட்டு வருவீங்க? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சுத்தமான ஊற்று தண்ணி தான் இது.
டேமு அந்த மாதிரிலாம் இல்லை, காட்டில் இருந்து மூலிகையினால் வர தண்ணி தான் இதெல்லாம். சுத்தமான ஊற்று தண்ணி தான் இங்கே இருக்கும். தண்ணியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். போலாமா? எந்த நோயும் வராது, ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் சடையன் கோம்பையம்மா. கீழே இருக்கு பாருங்கள், அதுதான் ஆனப்பள்ளம். ஆனால் அந்த ஊர் பேர் என்ன? சின்னாலக்கொம்பை. சின்னாலக்கொம்பை அந்த ஊர் பேர். அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா? மல்லிக்குறைங்க. மல்லிக்குறை எந்த இடத்துல? அங்கே ஒரு மலை. அந்த வீடு. ஓ, அங்கேயும் வீடு எத்தனை வீடுன்னு இருக்கும்? அங்கே ஒரு அதே மாதிரி 10-15 வீடு இருக்கும். 5 வீடு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வழியெல்லாம் வழி ஷார்ட்கட் வழி தான், எல்லாமே எல்லாம் காட்டுக்குள்ளே தான் போகணும். காட்டுக்குள்ளே தான் போகணும். அந்த மேலே அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும். வேறு வழி இருக்குது அப்படி. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த ஊர் ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். தூங்கி எந்திரிச்சாலுமே ஃபுல்லாக டேமாக இருக்குது, பிளேன்ஸ் தெரியுது, சுற்றிலுமே காடாக இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு தொலையுமே இருக்காது, நல்லா நிம்மதியாக வாழ்வாங்க. பார்த்தாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த இடமெல்லாம். இந்த ஊரில் விடிய காலையெல்லாம் சூரிய வெளிச்சம் அடிக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமாம்மா. இதுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட் மாதிரி டேம் இருக்குது, ஃபுல்லாகவே சோலையாக தான் இருக்குது. இவங்க சோலை உச்சியில் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே பள்ளத்தில் உள்ள எல்லா இடமும் தெரியும். அவ்வளோ ஒரு அழகான இடமா தான் இருக்குது இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு. குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ள எந்த இடத்துக்கு போவாங்க? பில்லூர் மட்டும் தான். டெய்லியும் நடந்து தான் போவாங்க. நான் சிஸ்டர் இப்போ கொஞ்சம் பணிக்கு படிக்கிறாங்க, தங்கி ஹாஸ்டலில் தங்கிலாம் படிக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து கடைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே வேறு வேறு இடம் இல்லைங்க. இங்கே சின்ன இப்போ திடீர்னு ஒரு தேவை ஏதாச்சும் பொருள்லாம் எங்கே போய் வாங்குவீங்க? சின்ன எந்த பொருளாக இருந்தாலுமே அங்கே தான் போய் வாங்குவீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே அங்கே ஆம்புலன்ஸ் வசதியில் இங்கே எதுவுமே வராதுல்ல, எந்த வண்டி வராது.
இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு தான் தூக்கிட்டு போகணும். அப்படிங்களா? வேலை இல்லாமா? வேலை கிடைக்கிற பக்கம் இங்கே டீ கார்டு போவோம். அப்போ அது இல்லாமல் குளிர் அப்படி இப்படி போவோம். சரிங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் வீடு கூட்டுற சீமாரு. இவங்களே இங்கே. ஆனால் இது என்ன செடினா? சீமார் பில்லு தான். சீமார் பில்லு தான் இது பேர். நாங்கள் இஞ்சி பில்லுன்னு சொல்லுவோம். என்ன பில்லு? இஞ்சி பில்லு. ஈட்டி பில்லு. இஞ்சி பில்லு. ஆமாம். இதை வச்சு தான் இதை கட்டி அப்படியே காய போட்டு கட்டி இது பண்ணிடுவீங்க. காய வச்சு தான் கட்டணும். இதுதான் அவங்களோட வீடு. பொருள் தூக்கிட்டு வரலாம், அதுக்கே செலவாயிருதாம்மா. வீடு கட்டுற கூட வசதி இருக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தால் அந்த பொருளை தூக்கிட்டு வரக்கு வண்டி செலவு அதுக்கு இதுக்குன்னே அந்த காசு முடிஞ்சிருதாம்மா. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே உள்ளே வந்து பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வீட்டில் தான் நாங்கள் இப்படியே இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீடு பாருங்க எப்படி இருக்குது. ஆமா இதெல்லாம் மூங்கில் தானம்மா? இல்லைங்க, வேறு குச்சி. வெறி குச்சிங்களா? இந்த மாதிரி குச்சி தான். இதை வச்சு தான் ஃபுல்லாவே கட்டி இருக்கிறீங்க? ஆமாம், குச்சியில தான் கட்டியிருக்கோம். லைட் வெளிச்சம்லாம் உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் பேர் என்ன? நான் பழனிசாமிங்க. பழனிசாமிங்களா? எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? நான் பிறந்த வளர்ந்தது இதே ஊர் தான். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே இடத்துல தான். எனக்கு வயது ஒரு 50 பக்கம் 40 இருக்கு. 40 இருக்குங்களா? எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நம்ம 7 பேர் இருக்கோம். 7 பேருமே இந்த வீட்டில் தான். மழை வந்துச்சுனால ஒழுகாதுங்க? ரொம்ப ஒழுகும். எல்லாம் மழை வளர்ந்தது அதெல்லாம் போயிருக்கு. வெளிச்சம் இவ்வளவுதான் இருக்கும் நம்மளுக்கு. எப்படி இருந்தாலும் நைட்ல இருந்தாலும் இவ்வளவுதான். ஏதாச்சும் விலங்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் வந்தது. இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்து ஒண்ணு கடைச்சி போயிட்டு என்னென்ன தூக்கிட்டு போச்சு? சிறுத்தைப்புலி இங்கெல்லாம் வருங்களா? இங்கே வருது. வந்து ஆணை வருது, கரடி வருது, எல்லா மிருகங்களும் எல்லாம் வரும். ஆனா அவளுக்கு ஒன்றும் பண்ணாது உங்களை. முக்கியமா அவ்வளவு பண்றது பண்றது. வந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டு போயிடும். ஆட்டெல்லாம் வந்து பிடிச்சிடும். ஆட்டுக்குட்டி இங்கேயே மேய்ச்சிக்கிறது. பையன் வேலைக்கு போற குடும்ப செலவு போயிட்டு. உங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பளம் தருவாங்க? 250 ரூபா. நீங்க குடும்ப பையன் அங்கே இருந்தால் 250 ரூபா வரும்.
அதை வச்சு வேறு ஓட்டிக்க வேண்டியதை மாற்றி பார்த்துக்க வேண்டியது. சரிங்கண்ணா. சரி. ஃப்ரெண்ட்ஸ், இல்லைப்பா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 குடும்பம் இருக்குது. இவங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து ரோடு மட்டும்தான். ரோடு வசதி இருந்தாவே எல்லா பொருளையும் ஈஸியாக இங்கே கொண்டு வந்துடுவோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட எல்லாம் யாருக்காக இருந்தாலுமே தொட்டில் கட்டி தான் இந்த ஊர்லேருந்து அந்த நம்ம பைக் நிப்பாட்டின இடம் மட்டும் தூக்கிட்டு போகணும். ரோடு வசதி மட்டும் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்கிறாங்க. ரோடு வசதி ஒன்று இந்த பால்வடி ஒன்றும் ஆனால் உங்களுக்கு அங்கேருந்து பொருளை தூக்கிட்டு வரைக்கும் அந்த காசு அதுக்கே சரியா போகுதுங்க. அப்ப இங்க எப்படி நம்ம பேருக்கு பாருங்க அங்க கெட்ட வீடு கூடி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரோடு இருந்ததுன்னா இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்றாங்க. பொருளை தூக்கிட்டு வரக்கே அந்த காசு செலவாயிருது. ஆனால் ரோடு ஃபஸ்ட் போட்டு தந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பொருளாக இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்திக்கலாம், வீடெல்லாம் அழகாக கட்டிடலாங்கிறாங்க. இவங்களுக்கு மெயின் பிரச்சனை ரோடு பிரச்சனை மட்டும்தான் இங்கே இருக்குது. தண்ணிக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சுத்தமான தண்ணி தான் இங்கே வருது. எங்களுக்கு இந்த ரோடு தான் முக்கியமாக வருது. எல்லா இடத்துலன்னா ஏதோ ஒரு ஆத்திர இடத்துக்கு கூட ஏதோ ஒரு வண்டியை வச்சு நம்ம கொண்டு போகலாம். ஒரு எங்கள் மாதிரி வயசு நமக்கெல்லாம் ரொம்ப முடியாத கட்டத்தில் தூக்கிட்டு தான் போகணும், தொட்டில் தான் போகணும். தூக்கிட்டு மேலே போகிறக்குள்ள அந்த உயிரும் வந்து அதுக்குள்ளே இருந்தால் தான் இல்லைன்னா போனா போனாதான். இதே மாதிரி நம்ம பையனும் ஒன்று இறந்துட்டேன் இங்கே. அப்படிங்களா? இருந்தேன் பில்லூர் மட்டும் கொண்டு போகிறப்பல இருந்துட்டாங்க. பில்லூர் மட்டும் கொண்டு போகிறப்பல இறந்தாச்சு. ஆம்புலன்ஸும் வந்துட்டு ஆளும் காலி. அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் முடியாது. வேலை சுற்றி உள்ள இடத்துக்கு தான் வேலைக்கும் போய் ஆகணும். எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுவாங்க, போயிட்டு ஆகணும். யானை இந்த மாதிரிலாம் இருக்கானா? யானை இங்கே வந்து நைட்டு 10 மணி. அப்படிங்களா? சரி சரி. இங்கே கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே பில்லூர் மட்டும் இல்லைன்னா குன்னூருக்கு தான் போகணுமாம்மா. நைட்லேயே இருந்தாலும் சரி பகலில் இருந்தாலும் சரி இந்த காட்டு வழியில் தான் 5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணுமாம்மா. ஏன்னா நம்மளாம் தனியாக இந்த காட்டுக்குள்ள விட்டோம்னா கதி கலங்கிரும், அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். இதான் இவங்களோட வாழ்வாதாரம். இவங்க இதை விட்டு எங்கேயும் வெளியவே போக மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக இங்கே இருந்துட்டாங்க. நாங்களும் சொல்லி பார்த்தோம், ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் சிட்டி சைடு அந்த மாதிரிலாம் வந்துடலாம்ல அப்படின்னா. பிறந்த இடத்த விட்டு நாங்கள் எப்பயுமே வரமாட்டோம்னு தான் சொல்கிறாங்க. அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த பழங்கள்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால யாருமே வெளியூருக்கு போகிறதில்ல. அப்படி இருந்து முடியாத பட்சத்துக்கு படிப்புக்கு அந்த மாதிரி தான் சிலர் போயிருக்கிறாங்க. பழங்குடி மக்கள் இவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு காடு தான் உலகமே.